அனைத்து நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் ஏடிஎஸ்பி ஆட்டோ டிரைவர் சமூக போராளி வி பாண்டிதர். நண்பர்களே, இப்போ ரேபிட்டோவில் புதுசாக ஒரு மெத்தடு கொண்டு வந்திருப்பான். அதாவது ஆட்டோபே அப்படின்ற மெத்தடுக்கு நீங்கள் ஓகே கொடுத்து உள்ளே போயிட்டீங்கன்னா, இப்போ நீங்கள் உங்களோட ஐடி, அதாவது பணம் கட்டாமல் உங்களோட ஐடி லாக் ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்கள் இப்போ எப்படி பணம் கட்டி அந்த ஐடி ஓப்பன் பண்ணுறீங்க? நீங்கள் உள்ளே போயிட்டு உங்களோட கூகுள் பேலையோ இதில் போட்டு ஓடிபி போட்டு, அதாவது உங்களோட பர்மிஷனோட அந்த பணத்தை கட்டுறீங்க. ஆனால் ஆட்டோபே அப்படின்ற மெத்தடு உள்ளே போயிட்டிங்கன்னா அவன் ஆட்டோமேட்டிக்காக பணத்தை எடுக்க ஆரம்பிச்சிடும். அதாவது நமக்கு இஎம்ஐ எடுப்பாங்க பார்த்தீங்களா, பேங்க்லேருந்து. இல்லை ஒரு செல் வாங்கினோமோ இல்லை ஏதாவது ஒரு பொருள் வாங்கினோம்னா மாதம் மாதம் இஎம்ஐ எடுப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி அவன் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட இதை எடுத்துருவான். ரெண்டாவது, நம்மளோட பேங்க் டீட்டெயில் அவனுக்கு போயிடும். பேங்க் டீட்டெயில் போகிறது ரெண்டாவது பிரச்சனை. அது ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு போயிருக்கும் நேரம். ஓகேங்களா? இதில் சிவில் வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் ஆட்டோமேட்டிக் பே கொடுத்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, ஐடி லாக் ஆகிடுச்சி, அப்போ அந்த ஐடி நமக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம ஒதுக்கி விட்டு போகும்போதோ, இல்லை வண்டி ஓட்ட வேணான்னு சொல்லிட்டு போகும்போதோ, அப்போ என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த சிவில் நீங்கள் கட்டாமல் விட்டு போவீங்க பார்த்தீங்களா, அந்த பணத்துக்கான சிவில் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காகத்தான் நான் ஆட்டோமேட்டிக் பே அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறோம். ரெண்டாவது, ஆட்டோமேட்டிக் பே அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா, ஏற்கனவே ரேபிட்டோவில் ஏகப்பட்ட தில்லுமுள்ளு நடக்குது. ஃபேக்கு ரைடு புக் பண்ணி அந்த பணம் பிடுங்குறது, ஜிபேயில் பணம் அனுப்பி விட்றேன் அப்படின்னு சொல்லி பிடுங்குறது. ஓகேங்களா? இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் ரேபிட்டோவில் நிறையா நடக்குது. நீங்கள் இந்த ஆட்டோமேட்டிக் பே அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா, உங்களோட அக்கௌண்ட்டில் உள்ள பணத்தை இழக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. கம்பெனிக்காரனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அவன் ஒரே தாரக மந்திரம் எப்போதும் சொல்கிற மாதிரி, எங்களுக்கு தெரியாது சார், அந்த நடைமுறை எங்கள்கிட்ட இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சிடுவான். இதை கொண்டு போயிட்டு காவல்துறையிட்ட போய் சொன்னாலும் ரேபிட்டோ அப்படின்னு சொல்லி போயிட்டாக்க அவங்களும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. அதனால் நம்ம பணத்தை நம்ம தான் பாதுகாப்பாக வச்சுக்கணும். ஓகேங்களா? நம்ம பணத்தை நம்ம தான் பாதுகாப்பாக வச்சுக்கணும். அதனால் இந்த ஆட்டோமேட்டிக் பே அப்படின்ற இதுக்கு நண்பர்கள் யாரும் போகாதீங்க. போனீங்கன்னா இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு உங்களோட பணத்தை இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது.